friends, welcome to MySQL Tamil tutorial part 34 நாச்சுனோம். லாஸ்ட் கிளாஸில் எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஜாய்ஸ்டிக் அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் இல்லை, இந்த குட் டேஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது இந்த குட் டேஸ் குக்கீஸை எப்படி டிலீட் பண்ணுறது, அதாவது குட் டேஸ் குக்கீஸ்னால எந்த ஒரு இதாக இருந்தாலும் எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்டேட் அப்படின்றத நம்ம அதுக்கு எழுதியிருந்தேன். இது அப்டேட் பண்ணுறதுக்கு டிலீட் அப்படின்றதுக்கு டிலீட் அப்படின்னு எழுதிட்டு இப்போ நம்ம எதுவும் எழுத தேவையில்ல, டைரெக்டாக ஃப்ரம் அப்படின்னு போய் போட்டுக்கலாம். ஃப்ரம் ப்ராடக்ட் அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா வேறு அது எதை டிலீட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். வேர் = ID 20 அப்படி நான் கொடுக்குறேன். நான் இதுக்கு ஒரு டைம் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு இது கேட்குது. நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து 1 row டிலீட்டட்னு வரும். இப்போ போய் நம்ம ப்ராடக்ட்டில் போய் பார்த்தோன்னா 19 21 ஆனால் 20 இல்லை. ஸோ இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஐடி இருக்கிற இடத்துல நம்ம டேரெக்டாக வேர் நேம் = போட்டு நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போது நான் நேம்னு போட்டு நியூ அப்படின்னு போட்டு நான் இதை டிலீட் பண்ண அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி நேம் இருக்குது அதை டிலீட் பண்ண அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டில் ஒரே டைமில் பார்த்தோன்னா இப்போ உங்கள் நியூ அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தோன்னா டிலீட் ஆகிடும். இங்கே நான் வெறும் ஒரு 22 நேம்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த நியூ ரொம்ப, அதாவது நியூன்னு இல்லை, எந்த ஒரு நேம் கொடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப இது வரும். ஸோ அதுக்காக ஐடி கொடுக்குறோம். ஐடி பார்த்தோன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம் தான் ஒரே ஒரு நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ 15 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 15ன்றதுல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செலர் ஐடி வச்சு கூட கொடுக்கலாம். ஆனால் செலர் ஐடியிலும் சேம் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றது 3 ப்ராடக்ட்டுக்கு செலர் ஐடியா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 கொடுக்கும்போது 3மே டிலீட் ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே நம்ம டிலீட் பண்ணும்போது நம்மளோட ஐடியை கொடுத்து டிலீட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் கரெக்டாக நம்ம எந்த இது நம்ம டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது டிலீட் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே ஐடியா யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.